வணக்கம் சார். வணக்கம் சார், பாமகவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுடைய நிலை அப்படின்றது இரண்டா பிளந்து இருக்கிறாங்க. இப்போ ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கம், அன்புமணி அவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அன்புமணி அவர்கள் என்டிஏ அலையன்ஸ்ன்றதை தேர்வு செஞ்சுட்டாரு. ராமதாஸ் அவர்கள் இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ இந்த பிளவு அப்படின்றது மக்கள் மத்தியில எந்த மாதிரி ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு, களத்துல இது எப்படி மக்கள் பாக்குறாங்க? பாமக பொறுத்த வரைக்கும் இது நம்ம எதிர்பார்க்கலைங்க. சடனாக ஒரு டெவலப்மெண்ட் இது. லாஸ்ட் 1 இயராக ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா நம்ம ஒரு ரொம்ப இன்டாக்டாக டிசிப்ளினாக இருந்த பார்ட்டி. பட் டக்குன்னு பார்த்தோம்னா மேலே அவங்களுக்குள்ள அப்பாவுக்கும் மகனுக்குமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நிற்கிறாங்க. இது புதுசு தான். நம்ம மற்ற கட்சியில் எதிர்பார்த்துருக்கலாம். இப்போ ஸ்ப்ளிட்டர்லாம் நம்ம மற்ற கட்சியில் இண்டிவிஜுவல் ஈகோ பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் ஆகும். எம்டிஎம்கே, டிஎம்கே, எம்டிஎம்கே ஒரு எக்ஸாம்பிள். ஏடிஎம்கேல பார்த்தோம்னா ஓபிஎஸ், இபிஎஸ், இந்த மாதிரி ஸ்ப்ளிட். அது அண்டர்ஸ்டாண்டபிள். இன்னும் டிஃப்ரெண்ட் ஃபேமிலியிலேருந்து வராங்க, டிஃப்ரெண்ட் ஆஸ்பிரேஷன்ஸு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. பட் பாமக பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரே இன்ட்ரெஸ்ட் தான். கட்சி நல்லா இருக்கணும், கம்யூனிட்டி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பாவும் திங்க் பண்ணுறாரு, பையனும் திங்க் பண்ணுறாங்க. பட் காமன் கோல் ஒன்றா இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது ஆச்சரியமாக இருக்குது. செகண்ட் எலெக்ஷன் கிட்ட வரும்போதுமே அது ஜெல் ஆகலை. 2 பேருமே ஸ்டில் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கிறாங்க. மூணாவது பார்த்தோம்னா இப்போது இது ரியாலிட்டி இது தான் ஆனதுக்கப்புறம் பிஎம்கே நம்ம ஸ்டடி பண்ணும்போது ஒரு கணிசமான பாட்டாளி மக்களை கட்சியை சேர்ந்தவங்க அன்புமணி கூட இருக்காங்க. ஸோ இது 3 ஃபேக்டர்ஸ். அதனால் இப்போது பிஎம்கே என்டிஏல இருந்தாலுமே இது பிரிஞ்சிருக்கிறதுனால அவங்களுடைய பலம் முழுசாக இல்லை இப்போது. ஸோ பிரியுது. அதனால் அது வீக்னஸ் தான். இது ஒரு முக்கியமான கட்சி தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும். இப்போ ராமதாஸ் அவர்கள் தான் கட்சியை தொடங்கினவர், எல்லாம் அவர் தான் நிறுவனர், எல்லாம் ஓகே. ஆனா எலெக்ஷன் கமிஷன் குறிப்பிட்டிருக்கிறது அன்புமணி அவர்களுக்கு தான் பொதுக்குழுல இருந்து எல்லா ஆதரவும் அவருக்கு தான் இருக்கு, அது அவர்கிட்ட தான் சிம்பிள்ல இருந்து எல்லாம் போய் சேரும்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் மத்தியில யாருக்கு ஆதரவு அப்படின்றது அதிகமா இருக்கு, அன்புமணி அவர்களுக்கா ராமதாஸ் அவர்களுக்கு? நாங்கள் பார்த்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ்க்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது மக்கள் மத்தியில். ஓகே. ஆனால் அது நம்ம அந்த செல்வாக்கு இவருக்கு இருக்கிறதுனால இவர் மேலே வெறுப்பாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவர் மேலே பாசம் இருக்குது, ராமதாஸ் மேலேயுமே பாசம் இருக்குது. இவங்க 2 பேரும் ஒன்றா சேரணும்னு தான் நினைக்கிறாங்க. டிவைடாக இருக்கும்போது அட்வான்டேஜ் அப்போசிஷன் பார்ட்டிஸ் டிஎம்கேக்கு அப்போ இருக்கு சார். ஆனா இவங்க 2 பேரை கன்சிடர் பண்ணும்போது அன்புமணி அவர்கள் தான் மக்கள் ஆதரவானது இருக்கு. இப்போ ராமதாஸ் அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு, அதுக்கு சிம்பிள் எல்லாம் பிளாக்ல கூட அவருடைய போட்டோ வச்சு ஒரு பார்ட்டியே ஆரம்பிச்சு ஒரு கூட்டணி அமைக்க போறாங்க அப்படின்றதும் இப்போ செய்தியா பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு களத்துல ஒர்க் ஆகும்? எலெக்ஷன் களம், தேர்தல் களம்ங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. நீங்கள் இப்போது கட்சி ஆரம்பித்து கண்டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது யாரை எதிர்த்து நீங்கள் நிற்க போகிறீங்க? ஸோ ஒரு பக்கம் பாமக நீங்கள் ஆரம்பித்த கட்சியே களத்தில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஆரம்பித்த கட்சிக்கு எகெயின்ஸ்டாக நீங்களே இன்னொரு கட்சிக்கு ஆரம்பித்து கண்டெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய கன்ஃபியூஷன் வரும், ஜனங்க மத்தியில், வாக்காளர் மத்தியில் கன்ஃபியூஷன் வரும். ஸோ அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்காது. ஸோ இது அட்டென்ஷன் டிவைட் ஆகும். வாக்காளர் மத்தியிலுமே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். 1 இயர் மக்கள் மத்தியில இன்னும் பாமகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு மக்கள் அவங்க அந்த கட்சிக்கு ஆதரவாக தான் இருக்காங்களா எப்படி சார்? அவங்களுடைய எப்பவுமே வின்னிங் கான்ஸ்டிடியூவன்சிஸை பொறுத்த வரைக்கும் இது அருமையான கேள்விங்க. எப்படின்னா இப்போது விஜய் வந்ததுக்கப்புறம் நிறைய ஷேக் ஆகிருக்கு, நிறைய டிஎம்கேவும் ஷேக் ஆகிருக்கு, ஏடிஎம்கேவும் ஷேக் ஆகிருக்கு. ஷேக் ஆகாத ஒரே பார்ட்டி பாமக. பெருசாக வாக்கு விஜய் பக்கம் திரும்பலைங்க. பிஎம்கேக்கு இருக்கிற அந்த ஓட்ஸர் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதுதான் வேல்யூ, அவங்களுடைய வேல்யூ இன்டாக்ட். லாயல்ட்டி பார்த்தோம்னா பிஎம்கே இருக்கிற ஓட்டர்ஸ் வாக்காளர் பிஎம்கே கூடவே இருக்கிறாங்க. நிறைய இடத்துல நம்ம சர்வே பண்ணும்போது பாமக பெல்ட்டில் பார்த்தோம்னா அழகாக பிஎம்கேக்கு நிறைய ஓட்ஸர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் பிஎம்கேவோட ப்ளஸ்ஸு. ஸோ பாமக ஓட்டு அப்படியே தான் இருக்குது. பட் அவங்க எந்த பக்கம் போனாலும் ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த கட்சிக்கு அட்வான்டேஜ், அந்த கூட்டணிக்கு அட்வான்டேஜ். எவ்வளோ ஓட் ஷேர் ஆனது பாமகக்கு இருக்குது சார்? டிஸ்ட்ரிக்ஸ் மாறும், அவங்க இருக்கிற ஏரியாவில் மாறும். தருமபுரியில் அதிகமாக இருக்கும், பாப்பிரெட்டிப்பட்டியில் அதிகமாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக நம்ம ஒரு 6% சொல்லலாம், 6 to 7% த்ரூ அவுட் தமிழ்நாடு. பட் ஒரு சில இடத்துல 15%, 20%லாம் இருக்குது. பாப்பிரெட்டிப்பட்டிலாம் 25% சொல்லலாம், பெண்ணாகரம் 15% சொல்லலாம், மேட்டூரில் உங்களுக்கு அகைன் அனதரே ஒரு 15% சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வரும். ஒரு சில இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும். சவுத் தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலத்தில் சவுத் தமிழ்நாட்டில் நெல்லாக இருக்கும். ஸோ ரீஜன் பேஸ்டு பார்ட்டி அது.
டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அங்க வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. சேம் ஓட் பேங்கை வந்து அவரால் வந்து திரட்ட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் திமுக அவங்க மேல வைக்கிறாங்க. இப்போ அவர் நெய்வேலி மாதிரியான பாமக ஸ்ட்ராங்கான கான்ஸ்டிடியூன்சிஸ்ல அவர் போட்டி போடுறதா சொல்றாங்க சார். அது வந்து பீட் பண்ணுமா, இல்ல பாமகவுக்கு அது எந்த வகையிலயாதும் இடைஞ்சலா அமையுமா, அவங்களுக்கு இது ஓட் பர்சன்ட்டை கம்மி பண்ணுமா? இவரும் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட் இல்லையா? வேல்முருகன் இருக்கிற இடத்துல டிவைட் ஆகும், கம்யூனிட்டி ஓட் டிவைட் ஆகுங்க. பாமகன்னு இருக்கிற அந்த ஓட் ஷேர் கண்டினியூ ஆகுது. பட் என்ன ஆகுதுன்னா, வேல்முருகன் மாதிரி கேண்டிடேட்ஸ் நிற்கும் போது உங்களுக்கு இப்போது அந்நியர் கமிட்டியில் வந்து அதிமுகவுக்கு போகிற ஓட் ஷேர், டிஎம்கேக்கு போகிற ஓட் ஷேர் அதுலேருந்து கொஞ்சம் வேல்முருகனுக்கும் வரும். ஸோ பிஎம்கேல வந்து கொஞ்சம் வரும். பட் ரொம்ப அதிகமாகலாம் ரொம்ப கணிசமாகலாம் வராது. அவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலுக்குன்னு ஒரு ஓட் ஷேர் இருக்குது, ப்ளஸ் கம்யூனிட்டி ஓட் ஷேர் இது சேர்ந்து வரும்போது உங்களுக்கு பாமக இருக்கிற ஓட்டில் ரொம்ப பெருசாக இந்த பக்கம் திரும்புறதில்ல. அது நம்ம லாஸ்ட்டு ஃபியூ எலெக்ஷனில் பார்த்துருக்குறோம். டிஎம்கே எந்த கூட்டணியில் இருக்காரோ அந்த கூட்டணி ஓட்டு ப்ளஸ் அவருக்குன்னு இருக்கிற அந்த இண்டிவிஜுவல் ஓட் ஷேர் அதுதான் வரும். ஓகே சார். இப்போ திமுகவுக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் போறாங்களா இல்லையான்றது தான் இன்னைக்கு வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருந்துட்டு இருக்கு. அது ராமதாஸ் அவர்களை ஹோல்ல வச்சிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றதும் போயிட்டு இருக்கு. அந்த கூட்டணி குழப்பம் எல்லாம் இருக்கு இல்லையா? இதுல ராமதாஸ் அவர்கள் என்ன டேக் எடுப்பாங்க? அவங்க திமுக கூட்டணி போக வாய்ப்பு இருக்கா, இல்ல அது சாத்தியமாகுமா? அதை பத்தி சொல்லுங்க. என்ன ஆகும் அப்படின்னா, ஒருவேளை டாக்டர் ராமதாஸ் இந்த பக்கம் வந்தார் அப்படின்னா விசிகேவோட நிலைமை என்னன்னு நம்ம பார்க்கணும். விடுதலை சிறுத்தைகள் அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, பாமக டிஎம்கே பக்கம் வந்தால் நாங்கள் உடனே வெளியில் போயிடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டிஎம்கேவுமே பிளான் யோசிச்சு தான் பண்ணுவாங்க. ஒரு வேளை ராமதாஸ் இங்கே வராரு அப்படின்னா விசிகேவோட நிலைமை என்னன்னு பார்ப்பாங்க. ஸோ வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும், யாருக்கு அதிகமாக வெயிட்டேஜ் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு டிவைடட் ஒரு பிஎம்கே இல்லாமல் ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் ஆஃப் பிஎம்கே ஓட்ஸை மட்டும் ஒருத்தர் எடுத்துகிட்டு வராரா, வரும்போது அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, இல்லை விசிகே மாதிரி கட்சி ஃபுல் கட்சி நம்ம கூட இருக்கும்போது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமான்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப ரொம்ப டைலமா தான். டக்குன்னு விசிகேவுக்கு அகேன்ஸ்டாக முடிவு எடுக்க மாட்டாங்க திமுக. சரி, நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து 6 to 7% இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள அந்த 7% 6% பிரிக்கணும்னா எவ்வளோக்குள்ள நீங்கள் 80-20 80% அன்புமணி, 20% ராமதாஸ் அவர்கள். ஸோ 20% இருக்கக்கூடியவரை வந்து டிஎம்கே வந்து இப்போ எந்த வகையிலுமே வாக்குகள் சதறக்கூடாதுன்றதுல திமுக வந்து அதுல தெளிவா இருக்கிறாங்க. அப்போ ராமதாஸ் அவர்களை வந்து அவ்வளோ ஈஸியா விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? விசிகே ஸ்டடியா இல்லைல்ல. உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே கூட வந்திருக்காங்க. லாஸ்ட் 4 எலெக்ஷன்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுமே மக்கள் நல கூட்டணிக்கு அப்புறம் டிஎம்கே கூட வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப நாள் அவங்க கூட இருக்கிறவங்க தேவைப்படுவாங்களா, இல்லை புதுசாக யாராவது வர்றவங்க தேவைப்படுவாங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு ஏன்னா விஜய் ஃபேக்டர்ஸ் நம்ம சீரியஸாக இருக்கிறதுனால விசிகா வெளியில் அனுப்புறது திமுக வந்து அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. சரி, இப்போ தேமுதிக அதே மாதிரி பாமக ராமதாஸ் அவர்களும் திமுக கூட்டணிக்கு வரும்போது அது வந்து விசிகாவுடைய ஓட் பேங்கை ஈக்குவலைஸ் பண்ற மாதிரியான ஒரு ஓட் பேங்க் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இருக்குமா? அப்படி திமுக யோசிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை இல்லை, அந்த அளவுக்கு விசிகா வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்தாலுமே விசிகாவோட மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து விசிகா வந்து ஏற்கனவே நிறைய ஓட்ஸ் வந்து விஜய் பக்கம் போயிருக்கு விசிகாவில் இருந்து. ஆமாம். ஸோ அந்த பர்டிகுலர் ஓட் ஷேர் அவங்க கிட்ட இருக்கிற ஓட்ஸ் யூத்ஸ் வந்து நிறைய பேர் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. ஏற்கனவே லூஸ் பண்ணியிருக்காங்க ஓட்ஸ். இன்னும் ஃபர்தராகவும் லூஸ் பண்ணால் அது டிஎம்கேக்கு டேஞ்சரஸ். ஓகே சார். இப்போ ராமதாஸ் அவர்கள் திமுக இல்லை அவர் என்ன முடிவு அப்படின்றது இன்னும் தெளிவுபடுத்தாமல் இருந்தாலும் அன்புமணி அவர்கள் அவருடைய வே வந்து சூஸ் பண்ணிட்டாரு. ஸோ அங்கே வந்து அன்புமணி அவர்களினுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்கு, அது வந்து அந்த கூட்டணிக்கு எவ்வளோ பலமாக அமைஞ்சிருக்கு? நிச்சயமா பிஎம்கே இருக்கிறதுனால அதிமுக வட தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் 21 பார்த்தோம்னா பாமகனால ஓட்ஸை கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் பாமக அவ்வளோ ஒன்றும் சக்சீட் ஆகலை. இப்போ கூட்டணி இருந்தாலுமே அவங்களுக்குன்னு இருக்கிற ஓட்ஸை ரெண்டாக பிரிஞ்சிடும். கொஞ்சம் பேர் டிஎம்கேக்கு போடுவாங்க, கொஞ்சம் பேர் ஏடிஎம்கேக்கு போடுவாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் 21 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணார் அன்புமணி. பாமக விட்டு அப்படியே வந்து ஏடிஎம்கேக்கு கொண்டு வந்தார். அதனால நிறைய தொகுதி ஏடிஎம்கே ஜெயிச்சாங்க. பட் இந்த எலெக்ஷனில் அது நடக்கும், அவர்கிட்ட அந்த கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. பட் பாமகக்குள்ளே 80-20 பிரியும் போது அந்த வீக்னஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் இல்லை, அதையும் தாண்டி பார்த்தோம்னா பிஎம்கே ஏடிஎம்கேக்குள்ளே இருக்கிறது, என்டிஏக்குள்ளே இருக்கிறது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். சரி, இப்போ கடந்த தேர்தலில் அந்த ஓட் ஷேர் அப்படியே அதிமுக கொண்டு வந்தாருன்னு சொன்னீங்க. இந்த முறை வந்து கடந்த முறை மாதிரி இல்லை இல்லையா? ரெண்டு பேராக பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்படின்றப்போ அந்த சேம் லெவலில் வந்து கொண்டு வர முடியும்னு எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? இருக்கிற ஓட்ஸை ஷிஃப்ட் பண்ண முடியும் பாருங்கள். ஏற்கனவே விசிகேல நடந்த மாதிரி தான். இப்போ பிஎம்கேலேருந்து கொஞ்சம் ஓட்டு விஜய்க்கு போயிருக்கு அந்த யூத்து.
ப்ளஸ் டாக்டர் ராமதாஸும் கொஞ்சம் பிரிச்சிருக்கிறாரு. ரிமைனிங் ஓட்ஸு இப்போ இருக்கிற இவருக்கு கோர் ஓட்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும். அதுதான் அவருடைய கோர் ஓட் பேங்க். அந்த கோர் ஓட் பேங்க்கை அவரால் ஷிஃப்ட் பண்ண முடியும். ஏன்னா ஷிஃப்ட் பண்ணுறதுங்கிறது பார்த்தோம்னா கேண்டிடேட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் பிஎம்கேல ஃபேமிலியிலேருந்து கேண்டிடேட்ஸ் போட்டாங்கன்னா அந்த தொகுதியெல்லாம் அருமையாக அவங்களால ஜெயிக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த ஏற்கனவே அந்த ஒரு முறை ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு முறை நம்ம எல்லா ஓட்டும் ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த முறையும் அவங்களால பண்ண முடியும் அது. ஸோ அதுதான் அன்புமணியோட ஸ்ட்ரென்த். லாயல் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா சார், அதுக்காக இப்போ களத்தில் அவங்க அதுக்காக பண்ணக்கூடிய வேலைகள் அப்படின்னா அது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு மக்கள்? நீங்கள் ஃபார் இன்ஸ்டன்ஸ் பாப்பிரெட்டிப்பட்டி மாதிரி தொகுதியில் போய் பார்த்தோம்னா நிறைய வில்லேஜஸ்லாம் பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி டாமினேட்டடாக இருக்கும். நீங்கள் அங்கே பார்க்கும்போது அந்த ஓட்டிங் பிஹேவியர் அங்கே பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை நோக்கியே போகும். பிஎம்கேன்னு இப்போ 100 ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னா 90 ஓட்டர்ஸு பிஎம்கேக்கு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா அது அப்படியே ஷிஃப்ட் ஆகும். ஸோ ரெஸ்பெக்ட் நீங்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாலும் சரி, டிஎம்கே கூட கூட்டணி வச்சாலும் சரி, பிஎம்கே எங்கிறப்போ அந்த ஓட்டெலாம் அப்படியே பிஎம்கேக்கு போகும். இன்றைக்கும் அது நிலைமை தான். சரி, இப்போ அன்புமணிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சக்தியாக வந்து ராமதாஸ் அவர்கள் இப்போ இருக்கிறாங்க, எதிராக இருக்கிறதுனால. அப்போ ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு போகிறத வந்து ஏன் திமுக விரும்ப மாட்டாங்க? விசிக்கே ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ அது எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க சார்? அப்போ திமுக இல்லை ராமதாஸ் அவர்கள் அதை எப்படி இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் என்ன ஃபோக்கஸ் பண்ணுவார்? இது ஒரு டிஃபிகல்ட் எலெக்ஷன் தாங்க ராமதாஸ்க்கு, சீனியர் ராமதாஸ்க்கு. என்ன ஆகுது அப்படின்னா யார் கூட போகிறதுன்னு தெரியல. செகண்ட் வந்து ரெண்டு பேரும் எவ்வளோ ரிசெப்டிவாக இருக்காங்கன்னு தெரியல. அவருக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்டிஏ. அங்கே போனால் இம்மிடியட்டாக கூப்பிட்டுப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே பிஎம்கே அங்கே இருக்குது, இவரும் போனாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. டிஎம்கேல வந்து அது பெஸ்ட்டாக இல்லை. ஏன்னா உங்களுக்கு இன்டர்னலாகவே அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே வந்து கேஸ்ட் டைனாமிக்ஸ் வேறு மாதிரி இருக்குது. சோஷியல் இன்ஜினியரிங் இவங்க பண்ணது வந்து இன்னொரு கட்சிக்கு அகேன்ஸ்டாக முடிஞ்சிருக்கு, இன்னொரு கம்யூனிட்டிக்கு அகேன்ஸ்டாக முடிஞ்சிருக்கு. அதனால அந்த கம்யூனல் ரைவரி, கேஸ்ட் ரைவலரி இன்டென்ஸாக ஃபீல் பண்ண ஒரு கட்சி இங்கே இருக்கும்போது இட்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட். அகாமடேட்டிவ் பாலிடிக்ஸ் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. பிஎம்கே ராமதாஸ் அவர்கள் வந்து திமுகவோட கூட்டணிக்கு வரும்போது விசிகாவினுடைய வாக்குகள் வந்து இன்னும் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அதை மேனேஜ் பண்ணிடுவாங்களா சார் விசிகே? அடிப்படும். ஏன்னா அந்த ரைவல்ரி அங்கே இருக்குது. டிஎம்கேவும் தாண்டி அங்கே கேஸ்ட் ரைவல்ரிஸ் இருக்குது. ஸோ கேஸ்ட் ரைவல்ரிஸ்க்கு முன்னாடி உங்களால் அந்த ட்ரெடிஷ்னல் பாலிட்டிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ப்ரையாரிட்டி அது கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க சொசைட்டி டைனாமிக்ஸ் வேறு மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். பாலிட்டிக்ஸ் வந்து வேறு மாதிரி, பட் உள்ள சொசைட்டல் டைனாமிக்ஸ் வேறு மாதிரி. ஸோ சொசைட்டல் டைனாமிக்ஸ் அனுசரித்து போகும்போது தான் பொலிட்டிக்கலாக நீங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ அது வந்து ஷேக் ஆகும். நீங்கள் ஒரு வேளை டாக்டர் ராமதாஸ் இங்கே வந்தாருன்னா சோஷியல் டைனாமிக்ஸ் ஷேக் ஆகும். அது உங்களுக்கு பொலிட்டிக்கலாக ரிசல்ட்ஸ் கொடுக்காது. விசிகேவை லூஸ் பண்ணாங்க டிஎம்கே அப்படின்னா டிஎம்கேக்கு எவ்வளவு லாஸ் வந்து இருக்கும் சார்? எவ்வளோ தொகுதிகளில் வந்து அவங்க தோக்கத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்? விசிகே டிஎம்கே கூட இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய இடத்துல அந்த ஓட்டை வந்து விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகும். விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு அவருடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகி நமக்கு எலெக்ஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும் டிஎம்கேக்கு. ஆமாம். ஸோ இந்த எலெக்ஷனோட இந்த எலெக்ஷனில் வந்து டிஎம்கேக்கு விசிகே தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. சார், பாமக எந்த அளவுக்கு இப்போ வந்து ஒரு இன்டாக்டான ஒரு ஓட் பேங்கை வந்து வச்சிருக்கிறாங்களோ, விசிகே வந்து சமீபத்தில் வந்து ஒரு முக்கியமான கட்சியாக வளர்ந்துருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்கு வங்கின்றது எப்படி இருக்குது சார் களத்தை பொறுத்த வரைக்கும்? விசிகேக்கு அது 6 to 8% நம்ம சொல்லலாம். அதை விட அதிகரிச்சிருக்கிறா? அதுக்கு விசிகே பொறுத்த வரைக்கும் இந்த விஜய் வந்து ஷேக் பண்ணியிருக்காரு. ஏன்னா விஜய்க்குமே பார்த்தோம்னா 1 year ஓட்ஸ் நிறையா போகுது, அதிரோட ஓட்ஸ் நிறையா விஜய் பக்கம் போகுது. இது எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னலாக பிஎம்கேக்கும் விசிகேக்கும் வந்துட்டு இருந்த ஓட்டு லாஸ்ட் 2-3 எலெக்ஷனில். ஸோ அதனால் ஓட் ஷேர் குறைஞ்சிருக்கு. பட் இருக்கிற ஓட்டுமே இப்போ 3 கர்நாட் கண்டஸ்ட்ன்றதுனால இருக்கிற ஓட் ஷேர் சஃபிஷியன்ட் எலெக்ஷன் வின் பண்ணுறதுக்கு. ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க வந்து திடீர்னு போர்ட் ரூம் போயிட்டு வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த முறையும் அன்புமணி அவர்கள் என்டி அலைன்ஸில் சேம் லெவல் ஆஃப் சீட்ஸ் கேட்பாரா? அதை விட அதிகமாக கேட்குறதா இருந்தால் எவ்வளவு சீட்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார்? வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா டிமாண்ட்ஸ் வந்து வைப்பாங்களா? ஸோ இப்போது எலெக்ஷன் கொலிஷன் இப்போ கூட்டணி கட்சியோட டிஸ்கஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா எனக்கு எம்எல்ஏ சீட்ஸும் கொடுங்க, எம்பி சீட்டும் கொடுங்கன்னு கேட்குறாங்க. மினிஸ்டரும் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்புமணி ஏற்கனவே சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தவர். அவருக்கு அந்த ஒரு முறை ப்ரூவ் பண்ணதுனால திருப்பியும் நான் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணும்னு அந்த இது இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். அதனால் உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி அவர் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து எம்எல்ஏஸுமே அதிகமாக கேட்பாங்க அவங்க. ஏன்னா கட்சி ஏன்னா 2016 இண்டிபெண்டாக நின்ற கட்சி அது. 234 கான்ஸ்டியூன்சிலுமே அவங்க கேண்டிடேட் ஃபில் பண்ணாங்க.
இல்லை மெஜாரிட்டி கான்ஸ்டியூன்சியில் இப்போ கேண்டிடேட் அப்பீல் பண்ணி அன்புமணி பேர் சிஎம்னு ஒரு கேம்பெயின் பண்ணி ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண பர்சன் இவர். ஸோ அதனால் இவருக்குமே வந்து அதிகமாக ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். ஸோ பிஜேபிக்கு ஈக்குவலானாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் கணிசமாக சீட்டு கேட்பாங்க பிஎம்கே. ராமதாஸ் அவர்களுக்கு இது ஒரு டஃப்பான எலெக்ஷன் சுச்சுவேஷனாக இருந்தாலுமே இப்போ அன்புமணிக்கு எதிரான ஒரு பிரச்சாரங்களை ஏற்கனவே அவர் முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்டர்வியூஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், பேட்டிகளில் எல்லா இடங்கள்லையுமே அவர் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ரெஃப்ளெக்ஷன் பண்ணுவது, இல்லை இது ஒன்றும் இல்லாமல் தான் போகுமா? இல்லை, அது இம்பேக்ட் பண்ணும், டெஃபினட்டாக இம்பேக்ட் பண்ணும். ஏன்னா ஒரு அப்பா வந்து பையனை கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னா அது நிச்சயமாக ஒரு பார்ப்பாங்க, பப்ளிக் கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் அது அவங்களுக்குள்ள ஃபேமிலி கிளாஷ் வந்துட்டும் போகவும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா பப்ளிக் மத்தியில் அந்த கிளாஷ் இல்லைங்க, ஒன்லி ஃபேமிலி கிளாஷ் தான். அது பப்ளிக் என்ன நினைக்கிறாங்கன்னா எனி டைம் சேர்ந்துருவாங்க தான் நினைப்பாங்க. ஏன்னா அது நேச்சுரல், ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற இஷ்யூ சால்வ் ஆகிடும் சில நாளில். நம்ம பிரிகிறதுனால அப்போசிஷன் பார்ட்டிஸ் தான் பெனிஃபிட்னு நினைப்பாங்க. ஏன்னா இப்போ நான் வட தமிழ்நாடு சில தொகுதியெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கும் கண்டெஸ்ட்டு. கொஞ்சம் பிஎம்கே ஒரு ஷிஃப்ட் ஆனாலும் அட்வான்டேஜ் மற்ற பார்ட்டிஸ்க்கு போயிடும். சின்னமே வந்து எனக்கு ராமதாஸ் அவர்களும் கேட்குறாங்க, அன்புமணி அவர்களும் கேட்குறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த சின்னத்தை நம்பி வந்து மக்கள் ஓட்டு போடுறாங்களா, இல்லை அந்த கேண்டிடேட்காக போடுறாங்களா சார்? கேண்டிடேட் இந்த சென்ஸ் அன்புமணி அவர்களுக்கா ராமதாஸ் அவர்களுக்கா? பார்ட்டி பாமக அப்கோர்ஸ் சின்னமும் ப்ளே பண்ணும். பட் பாமகன்னும் போது ஏன்னா அது வந்து ஒரு சோஷியல் கொகசிவ் குரூப்புங்க. அந்த குரூப் வந்து சோஷியல் குரூப்பை வந்து ஒரு ரொம்ப யுனைட்டடாக ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த யூனிட்டி எப்படி வருதுன்னா அந்த பொலிட்டிக்கலாக அவங்க ஆஸ்பிரேஷன்ஸ், அந்த பொலிட்டிக்கல் பேட்ச் இருக்கிறதுனால அந்த யூனிட்டி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துடுது. ஒன்று வந்து அப்கோர்ஸ் எல்லாமே சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, வில்லேஜஸில் யுனைட்டடாக இருப்பாங்க. அடுத்தது வந்து சோஷியலாக அது யூனிட்டி கொடுக்கும்போது பொலிட்டிக்கலாகவும் அது அவங்க யுனைட்டடாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு பிஎம்கேவோட ஸ்ட்ரென்த்து. சார், பிஎம்கேவோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் அதே அளவு நீடிக்கும், இது இன்னும் அது இதே மாதிரி இந்த செப்பரேஷன் அப்படின்றது தொடர்ந்து இருந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் ஃபியூச்சரில் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். ஓகே, இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஒரு வேளை ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு அன்புமணி ஃபேவராக வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு செக்ஷன் ஃபேட் அவுட் ஆகிடும். ஆமாம், ப்ளஸ் அவங்க ரிலவன்ஸ் அடுத்த எலெக்ஷனுக்கு தான் வரும். 5 years இருக்குது, அதுக்குள்ளே இது இன்னொரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும். இப்போ எலெக்ஷன் டைமில் நிறைய இது ரீஒர்க் ஆகும், அலைன்மெண்ட்ஸ் ரீஅலைன்மெண்ட் ஆகும். அதனால் 5 years அடுத்தது வந்து ரொம்ப பெருசு, அந்த அடுத்த 5 வருஷங்கிறது ரொம்ப பெருசு. ஸோ இந்த எலெக்ஷனில் நம்ம ஒரு வேளை ரிசல்ட்ஸ் அன்புமணி ஃபேவராக வந்துச்சுன்னா தென் யூ வில் எமர்ஜ் ஸ்ட்ராங்கர். ராமதாஸ் அவர்கள் என்ன டிசைட் பண்ணுவார் அப்படின்றது பல பேருடைய கேள்வியாக இருக்குது. இதுக்கு நீங்கள் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? அதாவது அவர் என்ன, நீங்கள் களத்தை பார்க்கும்போது அவர் எந்த இடத்துக்கு போனால் சரியாக இருக்கும், அவர் எங்கே போவார் அப்படின்றத பற்றி ஸ்கோர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்க, கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட். ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ், அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு வந்து நான் நிறையா ஸ்பெசிலிட்டிஸ், நிறைய சர்வீஸ் நான் செய்யணும் அப்படின்னும் போது நீங்கள் கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ப்ரையாரிட்டி கொடுப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதுக்கு எந்த கூட்டணியை வந்து இது கொடுக்குறாங்களோ, சப்போர்ட் பண்ணுறாங்களோ, அதுக்கு அந்த சைடு அவர் போவார். ஸோ வாக்குகளை பிரிக்கிறது அவர் நோக்கமாக இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. என்ன தான் வந்து கிளாஷாக இருந்தாலுமே அவருக்குமே தெரியும், கொஞ்சம் பிரிஞ்சாலுமே அந்த கம்யூனிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு குரூப்புக்கு அது அட்வான்டேஜாக மாறிடும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நமக்கு இப்போ கரெக்டாக சொல்ல முடியல அவர் எந்த பக்கம் போகிறாருன்னு. எந்த பக்கம் என்டிஏ விட்டுட்டு வேறு எந்த பக்கம் போனாலுமே அவரோட இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் ஆகும், கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் ஆகும். ஓகே சார், நிறைய விஷயங்களை தெரிவிச்சிங்க, மிக நன்றி. நன்றி.